இந்த மாதிரி இயற்கையை முன்னெடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ மனிதர்கள் மட்டும்தான் இயற்கையோட தொடர்பு இல்லாமல், இயற்கையோட தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள், பூச்சிகள், புட்டுகள் எல்லாமே நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்கோம். இயற்கையோட தொடர்பு கட் பண்ண தான் நமக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வயநாடுல ஒரு நிலச்சரிவு இருந்துச்சா, 2 நாளைக்கு முன்னாடி அங்க இருந்த மாடு, விலங்குகள், யானை எல்லாமே கிளம்பி போயிடுச்சு வேற இடத்துக்கு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது இயற்கை சொல்லும், இந்த இடத்துல இருந்தா பிரச்சனை, இதை செய்யாத அப்படின்னு இயற்கை சொல்லும். அது நமக்கும் சொல்லுச்சு. நமக்கு யாருக்கும் அது கேட்கல. ஏன்னா நம்ம இயற்கையோட தொடர்பு கட் பண்ணிட்டோம். எத்தனை பேர் வெறுங்கால நடக்கிறீங்க? ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு வெறுங்கால நடக்கிறவங்க இருக்கீங்களா? யாராவது வெறுங்கால நடக்கணும். மழை பெஞ்சா நனையணும், வெயில் அடிச்சா காயணும், பசிச்சா சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம இயற்கையோடு தொடர்பு இருக்கும். இயற்கையோடு தொடர்பு இருக்கும்போது தான் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு கேட்கும். நம்ம அதை புரிஞ்சு நம்மை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிவகுக்கும். நடந்துட்டு இருக்கிறது ஊழிக்காலம். ஊழிக்காலம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது 2 வருஷம் சொல்லுவாங்க. அழிவு காலம். அழிவு காலம்னா மொத்தமா அழிஞ்சு போகுது, அது கிடையாது. அதனாலதான் ஊழிக்காலம்னு சொல்லுவாங்க. பொருந்து ஒண்ணு காப்பாற்றப்படும், பொருந்தாதெல்லாம் அழிக்கப்படும். கோவிட் அது ஒரு எக்ஸாம்பிள். இயற்கையோடு பொருத்தி இருப்பவர்களை காப்பாற்றும், பொருந்தாமல் இருக்கிறவங்கள அழிச்சு. இயற்கையோடு பொருத்தி இருக்கிறதுக்கான ஒரு இடம். அதனாலதான் ரொம்ப ஆர்வம் உங்களால பார்க்கணும், இந்த விஷயங்களை செஞ்சுட்டு சமூகங்களை சந்திக்கணும்னு சொல்லி வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களை